ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 341வது பாடல் யம தண்டனை ஒழிய வேண்டி பாடியது ஸ்தலம் திருச்சிராப்பள்ளி. புவனத்தொரு பொன் தொடிசி சுதர கருவில் பவம்புற்று விதிப்படியில் புனர்துக்க சுகம் பயிர்வுற்று மாறி திரளாவி திரிலாவி உரியட்டகமிட்டது கட்டிருக அடிக்குத்தென அச்சமிலை தளர புரல் விட்டு வருத்தி மணத்தெருவி தனல் ஊடே தவன படவிட்டுயசை கிளிரை அணிபற்கலுதிர் தெரிசை புருவை தழுவ பனிமுட்களில் கட்டி சித்திடவாய்கண் அல்லன படையே திரைச்சி அறுத்து அயில் விட்டு முறித்து நெறித்துளைய தலையிட்டு வருத்தும் யம பிரகர துயத்தீராய் அவனத்தையொடு குமண கவலை பிரமயற்ற வகை புலனிற் கடிது படரிச்சை ஒழித்ததவச்சரியை கிரியையோக பரிபக்குவர் நிட்டை நிவൃத்தியினில் பரிசுத்த விரத்த கருத்ததனில் பரவ படுசை பதிர் பரம குருநாதா சிவனுத்தமனித்த ஒரு திறன்முக்கணன கண்மழு கரவு கரண திபுரத்தையரு தருள் சிற்குணனில் குணநாதி ஜகவித்தனிஜ பொருள் சிற்பரண புதன் முப்பிரி உத்பவ பத்மதட திரிசிர புரவே புரை சத்குமர பெருமாளே பரிபக்குவர் நிட்டை நிவൃத்தியினில் பரிசுத்த விரத்த கருத்ததனில் பரவ படுசை பதிய பரம குருநாதா ஜெகவித்தனிஜ பொருள் சிற்பரண புதன் முப்பிலி உத்பவ பத்மதட திரிசுர புரவே புரை சத்குமர பெருமாளே குமர பெருமாளே குமர பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். பிராணவாயுவை ஒடுக்கும் மனக்கவலை மயக்கத்தை விலக்கி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐம்புலன்களின் வேகமாக செல்லுகின்ற ஆசையை ஒழித்த தவநெறியில் நின்ற சரியையாளர்கள் கிரியையாளர்கள் யோகிகள் மலபரிபாகம் பெற்றவர்கள் தியானத்தில் நின்று துறவு பூண்ட துறவிகள் உலகப்பற்றை விட்டவர்கள் ஆகியோர்கள் தமது கருத்தினில் வைத்து போற்றும் குருநாதரே, வயலூரில் வீட்டிற்கும் மேலான குருநாதரே, சிவபெருமான் உத்தமர், அழிவற்றவர், ருத்திரர், முக்கண்ணனர், சிரிக்கின்றவர், மழுவை ஏந்திய கரத்தினர், முப்புறத்தை எரித்தவர், ஞான குணத்தினர், உலக குணம் இல்லாதவர், ஆதிமூர்த்தி, அறிவுக்கு எட்டாதவர், அற்புதமானவர், சமானம் இல்லாதவர் ஆகிய சிவபெருமானிடம் தோன்றியவரே, தாமரை குளங்கள் நிறைந்த திருச்சிராப்பள்ளி மலையில் உரைகின்ற உண்மை குமாரரே, சிறந்தவரே, இப்பூமியில் ஒரு அழகிய பெண்ணின் சிறிய வயிற்றில் கருவில் தோன்றி விதி வசப்படி இன்ப துன்பம் அனுபவித்து இறந்த பின் யமதூதர்கள் உயிரை நுண் உடம்பில் புகுத்தி அதை கட்டி அழுந்த கட்டி அடி குத்து என்றெல்லாம் அச்சப்பண்ணி அலறி அழ வைத்து புரட்டி வருத்தப்படுத்தி வாயில் மணலை போட்டு நெருப்பினுள் சூடேற்றி அந்த உயிரை செக்கில் இட்டு அரைத்து பற்கள் உதிர அடித்து எரிகின்ற செம்பாலாகிய பதுமையை தழுவ செய்து முட்டிகளில் கட்டி இழுத்து வாய் கண் கலங்கி அடித்து என் உடம்பில் உள்ள இறைச்சியை அறுத்து என் வாயில் இட்டு உண்பித்து
எலும்பை முறித்து நெருக்கி நசுக்கி வருத்தும்படி விலங்கு பூட்டி துன்புறுத்தும் யமனுடைய தண்டனையின் துயரத்தை தீர்த்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். சரியை என்பது இறைவனை புற வழிபாடு செய்தல். கிரியை என்பது அகத்தும் புறத்தும் வழிபடுதல். யோகம் என்பது அக வழிபாடு முதிர முதிர புற வழிபாடு தானே நிற்க அக வழிபாட்டினுள் நிற்றல். ஞானம் என்பது எங்கும் அதுவாய் தரிசித்து நிற்றல். பரிபக்குவம் என்றால் ஆன்மா இருவினை ஒப்பு எய்தி மும்மல பரிபாகம் முற்று சத்தினிபாதம் பெற்று நின்றவர். நிஷ்டை நிவர்த்தியில் பரிசுத்தர் என்றால் தியான சமாதியில் ஓவியம் போல் நிலைத்து நின்று உலக நெறி கழன்று இருக்கும் தூய நிலை. பக்தர் என்றால் பந்த பாசங்களை வெறுத்து ஒதுக்கி நிற்பவராயிருத்தல். இத்தகைய பரம ஞானிகள் தம் கருத்தில் வைத்து துதிக்கும் பொருள் முருகப்பெருமானாவார். திரிசிரபுரம் உரை தேவதேவா யம தண்டனையிலிருந்து நீக்கி என்னை காத்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் அஞ்ஞானம் அகல ஞானம் பெற யமபயம் நீங்க முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளை பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்டம் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவண பவ. முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.